ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பனை மரம் அப்படிங்கிறது 100 வருடங்களுக்கு மேலாக உயிர் வாழக்கூடிய ஒரு மரம் தான். இதை கற்பக விருட்சகம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால அது நமக்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? பனம் பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை மண்ணில் புதைச்சி வச்சோன்னா கிடைக்கிறதுக்கு பேர் தான் பனங்கிழங்கு. இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் கூட இருக்கு. தண்ணியே ஊற்றாம வெறும் மழையை மட்டும் நம்பி இந்த மரம் பல ஆண்டுகளாக வறட்சியை தாண்டி உயிர் வாழும் அப்படின்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுமா? சரி வாங்க, பனங்கிழங்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் பலவீனமாக இருக்கிறவங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கை சாப்பிடலாம். பனங்கிழங்கை காய வச்சு பொடி செஞ்சு அந்த மாவை எடுத்து காலை நேரத்தில் கூழ் அப்படி இல்லைன்னா கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் வலிமை பெறும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளில் அதிக அளவில் ஸ்டார்ச்சு சர்க்கரை சத்து இருக்கும். அப்படிங்கிறதுனால கிழங்கு வகைகளை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பனங்கிழங்கு மட்டும் நீரிழிவு நோயாளிகளும் எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அதில் அதிக அளவிலான நார்ச்சத்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற தன்மை கொண்டதாக இருக்கு. அதே போல் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குல்ல, இது கணையத்தில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்க செய்து நீங்கள் சுகருக்காக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பனங்கிழங்கு எடுத்துக்கிறது நல்லது. இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரும்புச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இரத்த சோகை. உடம்புல இரத்த சிவப்பணுக்களோட அளவு குறைவாக இருக்கும். இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது தான் பல பிரச்சனைகளை உடம்புல ஏற்படுத்திடும். பனங்கிழங்கு அப்படிங்கிறது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். இதை உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வர்றப்ப இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கும். இரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் வராமல் கூட தடுக்கும். உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிலர் என்னதான் நிறைய சாப்பிட்டாலும் உடம்பு தேராமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பனங்கிழங்கு அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பனங்கிழங்குல அதிக அளவிலான புரதமும் நார்ச்சத்தும் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சத்துக்களும் இருக்குது. உடல் நோஞ்சா மாதிரி இருக்கிறவங்க கூட தொடர்ந்து பனங்கிழங்கு உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் தேர ஆரம்பிக்கும். உடல் மெலிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பனங்கிழங்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கலாம். பட் நீங்கள் 1-2 அதுக்கு மேலே பனங்கிழங்கு எடுத்துக்க கூடாது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை தான் நம்மளோட உடம்புல நிறைய பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. மலச்சிக்கலுக்கு காரணமும் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த உணவு பழக்கம் தான். அதற்கு தீர்வும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு முறை தான். அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மெட்டபாலிசம் அதிகரிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். பனங்கிழங்கும் அப்படிதான். பனங்கிழங்குல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. இது மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பனங்கிழங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பனங்கிழங்குல ஓரளவு ஸ்டார்ச் இருக்கிறதுனால அதை சாப்பிட்றப்ப சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படலாம். சிலருக்கு உடலில் பித்தத்தன்மையை கூட அதிகரித்து விட்டுறலாம். அவங்கெல்லாம் பனங்கிழங்கு சாப்பிடும்போது நீங்கள் இந்த முறைகளை பின்பற்றலாம். பனங்கிழங்கு சாப்பிட்றப்ப வாயு தொல்லையால் அவதிப்படுறவங்க பனங்கிழங்கு வேக வைக்கிறப்பயே அதோட பூண்டை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. உடலில் பித்தம் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கிழங்கோட மிளகு சேர்த்து சாப்பிடுங்க. பனங்கிழங்கு பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பனங்கிழங்கு லேசாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நல்லா வெயிலில் காய வச்சு வற்றல் மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த வற்றலை நல்லா இடித்து பனை வெல்லத்தோடு சேர்த்து பொடி செஞ்சு அதை சலித்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க.
பனங்கிழங்கு பொடி தயாராகிடுச்சுங்க. இது தினைக்கும் 1/2 டீஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே நீங்கள் டேபிள் ஸ்பூன் எடுக்கிறப்ப 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறப்ப இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு கூட அதை சரி செய்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சீசனில் பனங்கிழங்கை மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.